அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 22/1/2026 தை மாதத்தின் 8ஆம் நாள் வியாழக்கிழமையில் சதுர்த்தி. வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய நாள். ஒருவருடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக குருவின் அருள் ஒருவருக்கு இருந்தது அப்படின்னா வற்றாத செல்வத்தோடு அவங்க வாழ்வாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. குரு அருள் பெறுவதற்கு சதுர்த்தி நாளில் நீங்கள் தவறாமல் விநாயகர் வழிபாடு செய்யணும். இந்த நாளில் முடிந்தளவு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. விநாயகருக்கு உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய, அதாவது காலை எழுந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீய செய்வினை பாதிப்புகளில் இருந்து விடுபட, உங்கள் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்க பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346 92042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த நாளில் ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல ஒரு ₹1 நாணயத்தை போடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க. போட்டுட்டு அதில் மேல் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் போடுங்க. அருகம்புல் போட்டுட்டு ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை அதுக்குள்ளே போட்டு உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு மூலையில் கொண்டு போய் வச்சுருங்க. ஒரு தட்டில் இந்த கிண்ணத்தை வச்சு கொண்டு போய் வச்சுருங்க. மறுநாள் காலையில் அதில் இருக்கிற நாணயத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கோயில் உண்டியில் போட்டுடலாம். எலுமிச்சம் பழத்தை எடுத்து 4ஆக அறுத்து உங்கள் வீட்டு நிலைவாசலை மட்டும் சுற்றிட்டு கொண்டுட்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க. இந்த அருகம்புல், எலுமிச்சங்கனி, நாணயம், மஞ்சள் தூள் போட்ட தண்ணீரை வடகிழக்கு மூலையில் வைக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளும் நிச்சயமாக நீங்கும். இந்த சதுர்த்தி நாளில் செய்ய வேண்டிய மற்ற பரிகாரங்களை பற்றி தொடர்ந்து பதிவு செய்கிறேன். நேரம் கிடைக்கும் போது நம்முடைய பிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.